ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டை நீங்கள் இன்னுமே இப்படி அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணாதீங்க, மாற்றிக்கலாம். எப்படி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். எப்போவுமே மெயின் பீஸ், லைனிங் பீஸ், நெக் பீஸ் வச்சு, அதாவது கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணுவோம். நீங்கள் இவ்வளோ பண்ணும்போதே இந்த நாட்டை நம்ம உள்ளே அட்டாச் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? மெயின் பீஸுக்கும் லைனிங் பீஸுக்கும் இடையிலையே நம்ம நாட்டை உள்ள அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்படி தெரியுதா உங்களுக்கு? இப்படி உள்ளோடி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த நெக் பீஸில் கொண்டு நீங்கள் அதை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க கையில். தெரியுதா? இந்த மாதிரி. ஏன்னா நம்ம அடிக்கும்போது மேல் பக்கம் போனாலும் நம்மளுக்கு அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது, கீழே வந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணும்போதே இதை செய்ய போகிறோம். இப்படி நீங்கள் அடித்து விட்டுட்டு திருப்பி நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடியும் சிலும்பல் இல்லை, பின்னாடியும் சிலும்பல் இல்லை. இப்போது நம்ம உள்ளே இருக்க எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம எப்போவுமே எப்படி இடையில ஒரு கட் கொடுப்போம் இல்லையா, நீட்டாக வர்றதுக்காக. அந்த கட்டு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்க போகிறோம். இதில் 4 கிளாத் இருக்கிறதுனால கட் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சமயத்தில் உள்ள கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். ரவுண்டில் கட் கொடுத்துக்கலாம். இப்போ லேசாக திருப்பி விட்டுட்டு கயிறை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். 2 பக்கமே சிம்பிள் இல்லாமல் ரொம்ப நீட்டானது கூட கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.